ஸோ இப்போ இந்த ட்விட்டர் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு ஒரு 10 கோடி மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கூல் ஹெட்டடாக ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் வந்து கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கணும், ஸோ பாதுகாக்கிறோம், அதனால சில அரசியல்வாதிகள் சில பத்திரிகையாளர்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நாங்கள் முடக்கலை அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க. பட் அப்போ சிட்டிங் பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் இருந்தாரு. அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட் வந்து அவர் ஒரு வைலன்ஸ் இன்ஸ்டிகேட் பண்ண மாதிரி ஒரு ட்வீட் போடல. அதுக்கே ஒரு வைலன்ஸ் வந்து இந்த ட்வீட் வந்து ஜாஸ்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவருடைய ட்விட்டரை முடக்கினாங்க. ஸோ அப்போ அவர் வந்து பொலிட்டீஷியன் இல்லையா? ஏன் இங்க இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்து உரிமை பத்தி தான் நம்ம எல்லாருமே பேசுறோம். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, நிச்சயமாக நம்ம கருத்துரிமைக்கு ஆதரவு தெரிவிக்குது. ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 ரொம்ப கிளியரா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை சப்போர்ட் பண்ணுது. பட் இதே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, கிளாஸ் 2 ஆஃப் ஆர்டிகல் 19ல இந்த கருத்து சுதந்திரத்துக்கு தடை விதிக்கலாம் அப்படிங்கிறது. என்ன ஒரு கிரவுண்டுல அப்படின்னு பார்த்தா, எப்பெல்லாம் அந்த கருத்து சுதந்திரங்கிற பேர்ல அந்த கருத்து எப்படியெல்லாம் இந்தியாவோட இன்டெகிரிட்டி, சாவரனிட்டி, இந்தியாவோட செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் இந்தியாவோட பப்ளிக் ஆர்டரை வந்து எப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நம்ம கண்டிப்பா கருத்து சுதந்திரத்தை தடை விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஸோ இப்போ இந்த ட்விட்டர் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு ஒரு 10 கோடி மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் என்னுடைய பார்வையில் என்ன நான் நினைக்கிறேன்னா, இந்த கவர்மெண்ட்டுங்கிறது எல்லா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ற எல்லா ஹேண்டிலையோ எல்லா ஹேஷ்டேகையோ அவங்க வந்து முடக்க நினைக்கல. அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரிபப்ளிக் டே தொடர்ச்சியா நடக்கிற ஒரு ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் நடக்குது, தீவிரமா நடக்குது. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல ஃபார்மர்ஸ் ஜெனோசைட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. ஸோ அந்த ஹேஷ்டேக்ல ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு மாடஸ் ஆப்பரண்டியோட ஒரு பேட்டர்ன்ல ட்வீட்ஸ் பண்றாங்க. அதாவது இன்னும் அந்த வைலன்ஸ் நடந்துட்டு இருக்கிற வைலன்ஸ் ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டா போயிட்டு இருக்கிற இவங்க வந்து இன்ஸ்டிகேட் பண்ற மாதிரி நிறைய ட்வீட்ஸ் போடுறாங்க. சோ இந்த பர்டிகுலர் ஹேஷ்டேக்ல போட்ட ட்வீட்ஸ் அதுக்கு உரிய கணக்குகளை தான் வந்து முடக்கணும் அப்படின்னு ட்விட்டருக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் இப்போ ட்விட்டர் கிட்ட வந்து கவர்மெண்ட் எல்லா டைமும் வந்து இது பண்ண சொல்லல, இந்த பர்டிகுலர் டைம்ல தான் பண்றாங்க. தொடருங்க பிரதீப், நீங்க பேசுறது கேக்குது, தொடருங்க. சோ இந்த பர்டிகுலர் இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, இதே மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பல இதுல வந்து கவர்மெண்ட் இது ட்விட்டர் வேற மாதிரி நடந்திருக்கு. அதாவது இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 1170 ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. அதுக்கு ட்விட்டர் வந்து ஒரு கூல் ஹெட்டடா ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. அதாவது நாங்க வந்து கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கணும், சோ பாதுகாக்கிறோம், அதனால சில அரசியல்வாதிகள் சில பத்திரிகையாளர்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நாங்க முடக்கல அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க. பட் இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்னன்னா, இதே ட்விட்டர் தான் லாஸ்ட் மந்த் எல்லாத்துக்குமே தெரியும் கேபிட்டல் ஹில் வயலன்ஸ்னு அமெரிக்கால நடந்தது. அப்போ சிட்டிங் பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் இருந்தாரு. அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட் வந்து அவர் ஒரு வைலன்ஸ் இன்ஸ்டிகேட் பண்ண மாதிரி ஒரு ட்வீட் போடல. அதுக்கே ஒரு வைலன்ஸ் வந்து இந்த ட்வீட் வந்து ஜாஸ்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவருடைய ட்விட்டரை முடக்கினாங்க. ஸோ அப்போ அவர் வந்து பொலிட்டீஷியன் இல்லையா? ஏன் இங்க இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அங்க இருக்கிற பொலிட்டீஷியனுக்கு வந்து நீங்க அப்போஸ் பண்றீங்க? அதே மாதிரி ஜேர்னலிஸ்டுக்கு சொல்றாரு. டெல்லியில ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜெகநாதன் இருந்தாரு. அவரோட ட்வீட்ல வந்து சிவிலைசேஷனல் வார் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாரு. வார் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணதுக்காக அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து திருப்பி ட்விட்டருக்கு அப்பீல் பண்ணி திருப்பி அந்த அக்கௌண்ட்டை வந்து திருப்பி ஆக்டிவ் பண்ணாரு. ஸோ அவர் ஜேர்னலிஸ்ட் தானே, அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கு ஏன் வந்து ட்விட்டர் அப்போஸ் பண்ணுது? அதே மாதிரி ஒரு ஆக்டிவிஸ்ட்னு எடுத்துக்கிட்ட ட்ரூ இண்டாலஜின்னு ஒரு அக்கௌண்ட் இருந்தது. அவர் வந்து நார்மலா தீபாவளி பத்தி ஒரு ட்வீட்ஸ் வந்து வரிசையா போடுறாரு. ஸோ அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் முடக்கிட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு கேஸ்கேட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒன் சைடடா இருக்க ட்விட்டருங்கிறது, அதாவது தெரியுது கருத்துரிமையை முற்றிலுமாக மத்திய அரசு நிராகரிக்கவில்லை. அது இந்தியாவினுடைய அமைதிக்கும் இந்திய இறையாண்மைக்கும் ஒருவேளை அது பிரச்சனையில கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த குறிப்பிட்ட சில அக்கௌண்ட்ஸை மட்டும் தான் முடக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய முதல் சுற்று பார்வையாக நான் எடுத்துக்கிறேன். திரு பிரதீப், அவர்கிட்ட நான் வெங்கடேஷ் அவர்கிட்ட அந்த கேள்வி ஆரம்பித்தேன், உங்களுடைய இணைப்பு வந்து சிக்கலாயிடுச்சு. இப்போ கேள்வி அதுதான். இப்போ வந்து அரசினுடைய பாதுகாப்பை, அரசினுடைய நம்பகத்தன்மையை, இந்தியாவினுடைய இறையாண்மையை கொஸ்டினுக்குள்ளாக்குற மாதிரியான ட்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க பயங்கரவாதிகள் பரவி இருக்கிறார்கள், தீவிரவாதிகள் நுழைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த ட்வீட்டை தான் நம்ம ஆக்சுவலி எடுத்துக்கணும். ஏன்னா அரசு தோல்வி அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். உளவுத்துறை, உள்துறை, எல்லாமே பாதுகாப்புத்துறை எல்லாம் தோல்வி அடைஞ்சால் தான் இத்தனை பல்லாயிரக்கணக்கான தீவிரவாதிகள் உள்ளே வர முடியும். அப்போது அதற்கு கோபப்படாத அரசு, நியாயமாக அதற்கு கோபப்படாத அரசு
அரசு செய்யாத அல்லது செய்ய போகாத ஒன்றை ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அதுக்கு கோவப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வர்றாங்க. இப்போ 2 சைடும் இருக்கக்கூடிய ட்வீட்டையும் முடக்க சொல்லியிருந்தால் பொறுப்பு இருந்திருக்கும் அரசுக்கு. ஆனால் அந்த கோட்டிற்கு, மெல்லிய கோட்டிற்கு அந்த பக்கம் மட்டும் அரசு கவனம் செலுத்துது, இந்த பக்கம் கவனமே செலுத்தவில்லை. அதுதான் இவர்களுடைய நடவடிக்கை. ஒருதலை இந்த கருத்து சுதந்திரத்தில் ட்விட்டரோடு அரசு நடத்தக்கூடிய இந்த மோதல் அப்படிங்கிறது ஒருதலைபட்சமாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. நீங்க அப்படி இல்லை அப்படின்னு எந்த இடத்துல பேசுவீங்க திருப்பதி? இது கண்டிப்பா ஒருதலை பட்சமா இல்ல கவர்மெண்ட் எடுத்த ஆக்டிவிட்டி. எனக்கு என்னோட கருத்து என்னன்னா, கவர்மெண்ட் நிஜமாவே ஒரு மெச்சூர்டா தான் இதை ஹேண்டில் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இவங்க சொல்றாங்க இவங்க வந்து அப்போஸ் பண்றவங்களோட கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்றவங்களோட ஹேண்டில் எல்லாம் முடக்க பாக்குறாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் எந்த ஒரு இடத்துலயுமே அவங்கள அப்போஸ் பண்றவங்களோட ஹேண்டில் முடக்கணும்னு சொல்லவே இல்லை. எங்க சொல்றாங்கன்னா, இந்த ஃபார்மர் ஜெனோசைட்ல இந்த பர்டிகுலர் ஹேண்டில் யாரெல்லாம் ப்ரொவோகேட்டிவ் ட்வீட்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் முடக்கணும்னு ரொம்ப கிளியரா சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கான ட்வீட்ஸ் வருது. அந்த ட்வீட்ஸ் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் உட்காந்து பிளாக் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியால மட்டும்தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன துணை கேள்வி பிரதீப், ஒரு சின்ன துணை மறந்துடுவேன். இப்போ அவர்கிட்ட கேட்ட அந்த கேள்விதான். இந்த குறிப்பிட்ட ட்வீட்டை மட்டும் நீக்க சொல்றதுங்கிறது ஒன்று, அவருடைய பக்கத்தையே முடக்க சொல்வது அப்படிங்கிறது 2. அப்போ இவருடைய நோக்கம் அந்த பக்கத்தையே முடக்க சொல்வதற்கு அறிவுறுத்துவது அப்படிங்கிறது மூலமாக இந்த பிரச்சனை மட்டும் பிரச்சனை இல்லை. இதற்கு முன்பு நான் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்கிறதுன்னு ஒருவேளை அவர் ட்வீட் போட்டிருக்கலாம். அதை அந்த மாதிரி அரசினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ட்விட்டர்கள் எவையெல்லாம் அவற்றையெல்லாம் முடக்குங்கள் அப்படிங்கிறது நோக்கி அரசு நகருது. அதை பெட்ரோல் டீசல் விலையை காரணம் வச்சு முடக்குனா பிரதிப்பே கூட அதை நியாயப்படுத்துவதற்கு சிரமப்படலாம் ஒருவேளை. அப்போ இந்திய இறையாண்மை, தேசபக்தி போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி முடக்குகின்ற பொழுது அதை 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 நியாயப்படுத்துவதற்கு சில காரணிகள் கிடைக்கும். அந்த இடத்துக்கு மத்திய அரசு நகர்ந்துருக்கிறாங்களா? ஒரு இடத்துல ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ அந்த இதுல மெச்சூர்டா நம்ம நடந்துக்கணும். என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ரொடெஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம இப்போ என்னதான் அப்போசிங்கோ சப்போர்ட்டிங்கோ ஏதோ ரெண்டாவது கவர்மெண்ட் யாரு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ பிஜேபி கவர்மெண்ட்டோ ஏதோ இருக்கட்டும், பட் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது அந்த டைம்ல பீப்புளை பாசிஃபை பண்ணதா பார்க்கணும். அந்த டைம்ல ஜெனோசைடை வந்து தூண்டுது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ட்வீட் போட்டீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு அன்ரெஸ்ட் நடக்கும். ஸோ நீங்க நார்மலா இப்போ நீங்க பஞ்சாப்ல மட்டும்தான் இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இங்க ஆந்திரால இருக்கிறவங்க கூட அது உண்மையை நீங்க போட்டீங்கன்னா பரவாயில்ல. அதே திருச்சி உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலேயே நிறைய ஜெர்னலிஸ்ட் அப்படிதான் பண்றாங்க. என்னன்னா, ஒரு உண்மையை புறம்பான ஒரு உண்மையை திருச்சு அது எப்படி மக்களோட இமோஷன்ஸை ஸ்டிர் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சு நிறைய ஜெர்னலிஸ்ட் இங்க தமிழ்நாட்டிலேயே பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்வீட் போடுற அக்கௌண்ட்ஸை தான் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுல நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க, இது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இழுக்குன்னு நினைக்கிறாங்க, அவங்க மேல புரளி கிளப்புறாங்க, அதனாலதான் அந்த அக்கௌண்ட்டை முடக்க பாக்குறாங்க அப்படின்னு கிடையாது. இதுல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனை நம்ம யோசிக்கணும். அதாவது இப்ப இந்த ட்விட்டர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கேம்பெயின் வந்து நம்ம இந்தியா எதிர்த்து நடக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாருமே எல்லா ஒரு சிட்டிசனும் இதுல இம்பாக்ட் ஆவாங்க. நமக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளாக் ஆகும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். சோ இது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு கேம்பெயின். அதுதான் நான் சொல்றேன். இப்போ இன்வெஸ்டர்ஸ் ஒரு சின்ன துணை கேள்வி, இல்ல தொடருங்க, ஒரு சின்ன துணை கேள்வி, அது பொருத்தமா இருக்குங்கிறதுனால சொல்றேன். இப்போ இந்தியால ஃபார்மர்ஸ் ஜெனோசைடு என்பது போன்ற ஹேஷ்டாகால நிச்சயமா சர்வதேச அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பு குறையும் என்பதில் நான் உடன்படுகிறேன். அது இந்தியாவுடைய வர்த்தகம், பொருளாதாரம் போன்றவற்றில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வரவங்க பயப்படுவாங்க, இந்தியா முழுவதும் தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் ஊடுருவிக்கிறாங்க. இது ஒரு நாள் 2 நாள்ல 9-8 வருஷமா இதுதான் நடக்குது. பாஜக ஆட்சியில் வந்ததிலிருந்து பாஜக தலைவர்களே அதை ஒத்துக்கிறாங்க, இந்தியா முழுவதும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்று அவங்களே ட்விட்டர்ல போடுறாங்க. இவ்வளவு பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் இருக்கக்கூடிய நாட்டில் போய் நம்ம எப்படி தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற அச்சமும் கூட சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வரும் இல்லையா? அப்போ அதையும் தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு இல்லையா? அதுதாங்க, அதனாலதான் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணணும். இல்ல, இந்த அக்கௌண்ட்ஸ்ல இருக்கவங்க தீவிரவாதி நுழைஞ்சதா சொல்லல. நான் சொல்றது மற்ற அரசுக்கு ஆதரவான அக்கௌண்ட்ஸ், தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இல்லையா? அது சர்வதேச நாடுகள், அதுவும் இந்தியா பற்றிய மதிப்பீடு குறைக்கும் இல்லையா? நாங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டோ அப்போஸ் நான் அப்படி கேட்க வரல. ஐ அக்ரி வித் யூ. நான் உங்களுடைய எல்லா பாயிண்ட்ஸும் உடன்படுறேன். நான் சொல்ல வருது அந்த மாதிரி சிக்கல் வருமான்னு நான் கேட்கிறேன். சர்வதேச நாடுகள் அப்படி ஒரு பயத்துக்கு போயிடுவாங்களான்னு நான் கேட்கிறேன்.
இப்போ ஜாஸ்தியா இந்த பொய் பரப்புற அக்கௌண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதை தான் செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம மெச்சூர்டா நம்ம டெலிட் பண்ணி தான் ஆகணும். Okay. சப்போஸ் இன்கேஸ் இவங்க டெரரிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணவங்கள டெரரிஸ்ட் அப்படின்னு லேபிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அப்படி கிடையாது. ஸோ இது எதுக்கு இந்த உண்மையாவே ஐபின்னு ஒன்று இருக்கு. ஐபி அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி தான் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இதுல வந்து எந்த ஒரு ட்விட்டர் ட்ரெண்ட், நீங்க வந்து ட்விட்டர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ட்விட்டர் ட்ரெண்டுங்கிறது எனி பீப்புள் கேன் ட்வீட் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் வேர்ல்டு. அதுதான் உண்மை. நிறைய ட்வீட் நானே நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அது என்னன்னா நிறைய ட்வீட் மற்ற கண்ட்ரியில ஒரு ரீஜன், பர்டிகுலர் ரீஜன்ல மற்ற கண்ட்ரியில இருந்து ட்வீட்ஸ் ஜாஸ்தியா வருது இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் ஜெனோசைடுங்கிற ட்வீட்ல ஹேஷ்டேக்ல வந்த ட்வீட்ஸ் நிறைய பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்குங்கிறத உண்மை. அதனாலதான் கவர்மெண்ட் அந்த பாகிஸ்தான் ஹேண்டில்ஸ் கூட இதுல இருக்கு. சோ இந்த 1178ங்கிறது இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா பாகிஸ்தான் ஹேண்டில்ஸும் இதுல இருக்கு. இன்னொன்னு முக்கியமா என்னன்னா இவங்க சொல்றாங்க இப்போ இன்டர்நேஷனல் ஒரு பிரச்சனை, இது ஒரு பெரிய ஒரு மோடஸ் ஆப்பரண்டியோட நிறைய பேர் இங்க செயல்படுறாங்க இந்தியாவை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல டீல் பண்ணதுக்கு. இல்ல இப்போ அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்போ 1108 அக்கௌண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப டிரான்ஸ்பரன்சியே இல்லாம அவருக்கே எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் தெரியாம எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கிற அக்கௌண்ட்டை விட்டுட்டு கவர்மெண்ட் எதிர்த்த அக்கௌண்ட்டை மட்டும் பிளாக் பண்ண சொல்றாருன்னு அவர் எப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியல. அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது இந்த தொடருங்க பிரதீப், தொடருங்க. இந்த ட்விட்டர் எப்படின்னா இதுல எந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் இருந்தாலும், பிஜேபி கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட், அது இல்லாம கூட்டணி கட்சி எது இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன டெசிஷன் எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்துல இப்போ இந்த ஜெனோசைட் டைம்ல எந்த ஒரு ஹேண்டில் இருந்தும் அந்த வயலன்ஸ் ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்கிற டைம்ல எந்த ஒரு ஹேண்டில் இருந்தும் அதை வந்து ப்ரொவோகேட் பண்ற மாதிரி ட்வீட்ஸ் போட்டா அந்த ட்விட்டர் ஹேண்டிலையும் வந்து பிளாக் பண்ணலாம். அது வந்து இந்த பர்டிகுலர் சைட்ல இருக்கிறவங்க அந்த பர்டிகுலர் சைட்ல இருக்குன்னு கிடையாது. ஸோ எந்த ஒரு ப்ரொடெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ட்வீட்ஸ் வந்தா அது கண்டிப்பா அது பிளாக் பண்ணி தான் ஆகணும். ஓகே.